குமிழிகளும் குட்டி விஞ்ஞானி நிதினும். அழகான கிராமத்தில் இருக்கிற வீட்டில் நிதின் என்கிற ஒரு குட்டி பையன் சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு பபிள் சுவிட்ச் விளையாடணும்னு ஆசை வந்துச்சு. உடனே அவன் சோப்பு தண்ணி வந்து பபிள்ஸ் விட ஆரம்பித்தான். அப்போ அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன் பபிள்ஸ் எல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, ஏன் ஸ்கொயர் ஷேப்பில், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இல்லை மற்ற ஷேப்பில் தான் இல்லைன்னு யோசித்தான். நிதின் உடனே அவனோட அப்பா கிட்ட போய் கேட்டான். அதுக்கு அவனோட அப்பா, நீயே டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கம்பிகளை எடுத்து பபிள்ஸ் விட்டு பாரு, என்ன வருதுன்னு பார்க்கலான்னு சொன்னார். நிதினும் ஒரு கம்பி எடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் வளைச்சி பபிள்ஸ் ஊதி பார்த்தான். அவன் நினச்சான் பபிள்ஸ் ஸ்கொயர் ஷேப்பில் தான் வரும்னு. ஆனால் மறுபடியும் பபிள்ஸ் ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்துச்சு. அதே மாதிரி அவன் ட்ரையாங்கிள் ஷேப்பில், ஸ்டார் ஷேப்பில், மற்ற எல்லா ஷேப்லேயும் பபிள் ஊதி பார்த்தான். ஆனால் எந்த ஷேப்பில் ஊதினாலும் பபிள்ஸ் ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்துச்சு. நிதின் இதை பற்றி புக்கில் படிக்கும் போது தான் ஒரு வியப்பான விஷயத்தை கற்றுக்கிட்டான். அதுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். காற்று வெளில போகாமல் இருக்க சோப்பு படலம் ரொம்ப குறைவான இடத்துல இருக்கிற மாதிரி தானே சுருக்கிக்கும். மேக்ஸ் படி பார்த்தா ஒரு குறிப்பிட்ட அளவு காற்றை அடைக்கிறதுக்கு மிக குறைந்த அளவு ஏரியா கொண்டது ஸ்பியர் தான். அதனால தான் எல்லா பபுள்ஸும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. நிதின் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பபுள் ஊதி விளையாக்கிட்டு அவங்களுக்கும் அந்த பபுள் சீக்ரெட்டை சொல்லி கொடுத்தான்.